ஆளுநர் தொடர்பான முதலமைச்சரின் அதிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆளுநருக்கு கீழ்க்கண்ட ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்குகிறார். மாநில அரசு வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். இதையெல்லாம் ஆளுநர் தான் நியமிக்கிறார். ஆனால் முதலமைச்சரோட ஆலோசனையின் பேரில் தான் ஆளுநர் நியமனம் செய்கிறார். சட்டமன்றம் தொடர்பான முதலமைச்சரின் அதிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடரை துவக்கி வைக்கிறாரு, ஒத்தி வைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளுநர் தான் துவக்கிறாரு, ஒத்தி வைக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஆலோசனை வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் தான். அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார். சட்டமன்றத்தில் மசோதாக்களை இவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். எந்நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார் முதலமைச்சர். அமைச்சரவையில் முதலமைச்சரோட அதிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது, அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது. அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றார் அப்படின்னா 6 மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்யணும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்திருக்கிறது. சட்டப்பிரிவு 163 ஒன்றின்படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். அமைச்சர்களுடன் மற்ற விதிகள். சட்டப்பிரிவு 164 ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாதுன்னு சட்டப்பிரிவு 164 கூறுகிறது.